ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பயங்கர இறக்கத்துல இருந்தது. நெறைய பேரோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு நஷ்டத்துல தான் இருந்திருக்கும். நிஃப்டி 50 அதோட க்ரூஷியல் சப்போர்ட்ட பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் இறக்கத்துக்கு மிக முக்கியமான காரணம், ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு வேணுன்றதுக்காக 8 ஐரோப்பிய நாடுகள் மீது அதிக வரி விதிக்க போறதா மிரட்டல் விடுத்தாரு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்திய ஷேர் மார்க்கெட்ல தொடர்ந்து பெரிய அளவுக்கு வித்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த அளவுக்கு செல்லிங் இருந்ததுன்னா, 2600க்கு மேல இருக்கிற பங்குகள் இன்னைக்கு விலை இறக்க பங்குகளா தான் முடிஞ்சது. நிஃப்டி 50 இண்டெக்ஸை பார்க்கும்போது வெறும் 4 ஸ்டாக்கு மட்டும்தான் விலை ஏற்ற பங்குகளா இருந்தது. மீதி 46 ஸ்டாக்குமே விலை இறக்கத்துல தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அதோட க்ரூஷியல் சப்போர்ட்டை உடைச்சி கீழ் நோக்கி இறங்குறதுனால மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஏற்பட்டு டவுன் ட்ரெண்ட் தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து புது புது பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் தொடர்ந்து இப்படி தான் வாலட்டைலாக இருக்க போகுது. நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை காப்பாற்றிக்கிறதுக்கு நாளைக்கு ட்ரேடிங் டேல என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்க மறந்துடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.